வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி. அதுக்கு நடுவில் வந்து வடை வந்து ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நிக்கில் கேட்டதுனால ஒரு வடை பண்ண போகிறேன், அவ்வளோதான். சரி, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத. ஏற்கனவே அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். நல்ல ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, பெருங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி. வதங்கட்டும் வெங்காயம். இல்லை, இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கேரட் வந்து தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதனால் வெங்காயம் வதங்கிடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி உங்களுக்கு காரத்துக்கு இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுது. ஸோ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கேரட் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டு பருப்பு நல்லா ஒரு கரண்டி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ பருப்பு விட்டுடலாம். இது வந்து துவரம் பருப்பு. நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட் வேக வச்சுருக்கோமா. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உள்ளவா சந்திரா, சாரி, கொஞ்சமாக உப்பு போட்டுருவோம். போட்டு மூடி வச்சிடலாம், வெந்துன்னு இருக்கட்டும். இப்போ இவங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், சந்திராஸ் கிச்சன் சந்திரா. இது இப்போ தான் வராங்க அவங்க. ஹாய். இப்போ எங்கள் சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து, ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி விட்டு இறக்கிடலாம். ஆமாம், நீ வரேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வேறு சமையல் பண்ணியிருப்போம்ல. பரவாயில்ல. இது வந்து இன்றைக்கி நிக்கில் வந்து என்னமோ தெரியல, அவனுக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி, அதனால தான் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த உருளைக்கிழங்கு கறி தானே, அதுக்கு நல்லாயிருக்கும், அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டான். வடை பாயசத்தோட சாம்பார் மாதிரி சாப்பாடு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாயசம் மட்டும்தான் நான் பண்ணல, இன்னும் வடையோடு சேர்த்து தான் சாப்பாடு கேட்டிருக்கேன். தேங்காய் போட்டுடலாம். ஆமாம், நீ சொல்லியிருந்தா உனக்கு வேறு மாதிரி எல்லாரும் இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படி தானே எது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன சின்ன வேறு மாதிரி எதாவது பண்ணியிருப்பேன். கொஞ்சம் தேங்காய் போட்டு பெருங்காயம் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிரு. இதையும் எடுத்துடுறேன் நான். ஸோ இதையும் ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடுறேன். ரசத்துக்கு வந்து தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி விடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி,
அப்புறம் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரசப்பொடி ஒரு ஸ்பூன். இது வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். உப்பும் போட்டுடலாம். நம்ம தேவையான உப்பையும் போட்டுறேன். ஒரு கொதி வரட்டும். அதுலேயே உருளைக்கிழங்கையும் வதக்கிடலாம். என்ன நான் ஃபஸ்ட்டு பாயசம் வைக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணேன். அவன் இவ்வளோ தூரம் கேட்டான். என்ன இப்போ நீ வந்திருக்கிறதுனால நான் பாயசம் பண்ணிடலாம். ஆமாம். இதை எடுத்து வச்சிடுறேன். அந்த பக்கம் வச்சிடலாம். அப்புறமா வேணாம், இந்த பக்கம் வச்சிடுவோம். என்ன சொன்ன? கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே. இது வந்து உருளைக்கிழங்கு கறிக்குனால ஒரு 4-5 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, மஞ்சப்பொடி இது இருக்குது. ஸ்பூன் தந்துடுறேன். இதே கரண்டி எடுத்துக்கலாம். ரசத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இல்லை நீ செவக்கலையே. கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி போட்டுருங்க. காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், நல்ல வெங்காய சாம்பார் காரசாரமாக. ஆமாம், நல்லாயிருக்கும். அப்படியே பக்கத்தில் ரசமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் விட்டுடலாம் நாம். அவ்வளோதான். லைட்டாக பொங்கி வரும்போது இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கொதிக்கலாம். கொஞ்சம் செவக்கொத்தம் மூடிக்கலாம். இல்லை வெந்தது தான். லைட்டாக ரோஸ்ட் ஆகும். அவ்வளோதான். கொஞ்சம் பூண்டு சேர்ப்பேன். இன்றைக்கி சேர்க்கல. அதான் பெருங்காயம் போட்டுருவேன் நான். இல்லைன்னா இஞ்சி மிளகு போட்டுருவேன். ஏன்னா பூண்டு கூட இருக்குது, அந்த காரம் கூட போட்டிருக்கலாம். நான் இன்றைக்கி தோசை தான் சாப்பிட்டேன் காலையில். சரி கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு காரம். நான் தான் யோசிச்சேன், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்பீங்களே. சரி இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. வாசல்லாம் ஒரே இதுவாக இருந்தது. செடியெல்லாம் வந்து அதெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக பெருக்கி எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா இப்போ சமைக்க வந்தேன். சரி டக்குன்னு சுட சமைச்சு சாப்பிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் இல்லை. காலையில் தோசையும் பூண்டு காரமும் பண்ணேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் அதுவும் பூண்டு இருக்குல்ல, வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆமாம், வேண்டாம் கொஞ்சம் போடலாம். உப்பு போடல. இந்த பூண்டு காரம் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ இது கொஞ்சமாக போட்டுக்கலாம், வேணா போட்டுக்கலாம். சமையல் முடிஞ்சிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. கிறிஸ்பாக கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பரப்பி விட்டுட்டா ரோஸ்ட் ஆகிடும் தானா. அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். அவ்வளோதான், எல்லாமே ரெடிப்பா. சாப்பிட வேண்டியதான். ஆமாம். சும்மா அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பரப்பி வச்சிரு. இந்த பக்கம் பார்த்தா ரசம் கூட பொங்கி வந்துடுது. நம்ம ரசத்துக்கு இறக்கிடுவோம். அந்த லாஸ்ட்டில் ஒரு டப்பா இருக்குது பாரு, நெய் டப்பா. அது பக்கத்தில் ஒரு ஸ்பூன் நெய். நான் எப்பவுமே மிளகு சீரகம் போடுவேன் மேலாக. பட் இந்த ரசப்பொடியில் எல்லாமே இருக்கிறதுனால தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. அதனால தேவையில்லை. கொஞ்சம் கடுகு சீரகம் அவ்வளோதான் தாளிக்கணும். அதில் நெய் காய இதாகட்டும்.
வீட்டில். போதும், சீரகம் கடுகு சீரகம் தானே. கடுகு சீரகம் தாளிச்சாச்சு. இப்போ ரசமும் ரெடி. இனிமேல் உருளைக்கிழங்கு கறி மட்டும்தான். அங்கே பாரு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஆமாம், வடை வைக்க. ஆமாம், அதை மட்டும் அரைச்சிக்கலாம் நாம வடைக்கு. உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான். எனக்கு வெங்காய சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் கேரட் வந்து தேங்காய் போட்ட பொரியல். உங்கள் ஸ்டைலில் சரி எடுத்து இப்போ உளுத்தம் பருப்பு மட்டும் அரைச்சின்னு வந்துடலாம், வடை பண்ணிடலாம். பாயசத்துக்கு நான் பாலும் ரெடியாக தான் இருக்குது. ஸோ உனக்காக பாயசம். நிக்கில் வந்து வடை கேட்டாரு, நான் பாயசம் ரெடியாக இருக்குது. சேமியா வறுத்துடலாம். ஏற்கனவே வறுத்து சேமியா தான். ஆமாம், லைட்டாக வறுத்து. இந்த பக்கம் வந்து உளுந்தும் அரைச்சாச்சு வடைக்கு. ஸோ அதையும் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பால் காய்ச்சி ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ சேமியா வெந்ததுக்கப்புறம் மிச்சம் பால் விட்டுக்கலாம். அது வேகிறதுக்கு இடம் வேணும்ல. ஆமாம், அது மேலேயே வச்சுடு. போட்டுரு. கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வடையை போட்டுடலாம். அப்புறம் எல்லாரும் கையில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அடிபட்டிருக்குன்னு சொல்லி. இது நான் பட்டாசு வெடிக்கும்போது சூடு வச்சுட்டேன். பட்டாசு பட்டுருச்சு. ஆமாம், அதனால தான். இப்போ சரியாயிடுச்சு. இப்போ ஆறிடுச்சு. அது ஒரு நாள் வளையல் போடாமையே பண்ணேன். அது இந்த காரணம் வந்து இது போடும்போது என்ன எடுத்து சரி போட்டுடலான்னு அப்படியே கஷ்டப்பட்டு போட்டேன். போட வரும்போதே இந்த பிஞ்சு ரத்தம் வந்துடுது. அதனால ஒரு 2 நாளைக்கு வளையல் போடாமல் பண்ணேன். அதனால தான் எல்லாருக்கும் ரொம்ப கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் ஏலக்காய். சேமியா கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு, வேகட்டும். வடை எடுத்துடலாம். இது வந்து நிக்கிலோட ஃபேவரட் வடை. ஆமாம், நிக்கிலுக்கு சாக்லேட் ஃபேவரட். இது பிடிக்கும், வடை பிடிக்கும், உளுந்து வடை தான் பிடிக்கும். அப்புறம் வந்து குலோப் ஜாமுன் தான் பிடிக்கும். இந்த வாட்டியும் நான் அவனுக்கு தான் குலோப் ஜாமுன் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் அவனுடைய ஃபேவரட் ஸ்வீட்டு வடை இதெல்லாம் தான். அதுவும் டெய்லி சாப்பிட்டோன்னே அவனுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும். அதனால தான் நானும் வந்து ஏதாவது பால் எப்படியுமே மிஞ்சிடும் இல்லையா, அதனால நான் ஒரு பாயசமாவது வச்சிடுறது. அப்போ சாப்பிட்டோன்னே ஒரு ஸ்வீட். அதனால அப்படி மாதிரி பண்ணிடுறது. மோஸ்ட்லி அதுக்காகவே ஒரு நாள் விட்டுருணும். அந்த அன்னைக்கு கேரட் கீரை அவனும் அதுவும் அவன் கேட்டதுனால தான் பண்ணது. ஸோ ஸ்வீட் சாப்பிட்றோம். ஸோ கேட்குறானே. சேமியா நல்லா வெந்தெடுத்து ஸோ வேணுங்கிற அளவுக்கு பால் விட்டுட்டு சர்க்கரையை போட்டுடலாம். கண்ணா சர்க்கரை எடை. நிக்கிலுக்கு வந்து வடை பண்ண உடனே வாசனை கூட்டிட்டு வந்துடுது இல்லைடா கண்ணு. இங்கே வா, தரையா. சர்க்கரை போட்டுறியா? இந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி போடுறா. அப்படியே போட்டுரு. நல்லா இருக்கடா வடை. இன்னொன்று எடுத்துக்கிறியா? சந்திரா ஸ்வீட்லாம் கூட தான் சாப்பிடுவா, அதனால கொஞ்சம் பரவாயில்ல. உப்பு இல்லை, உப்பு காரம் எல்லாமே கூட தான் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், கம்மியாக சாப்பிட மாட்டோம். ஆமாம். ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுது. வடை, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி, கேரட் வந்து தேங்காய் போட்ட கறி, பருப்பு ரசம், கலத்துக்கு பருப்பு அது நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார்,
அப்புறம் பாயசம், சேமியா பாயசம். ஸோ இன்றைக்கான ரெசிபி ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இது டெய்லி பண்ணுற ரெசிபி தான், புதுசாக எதுவுமே நான் சொல்லலை. இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்சி அவன் கேட்டதுனால அவனுக்காக தான் இந்த ரெசிபி பண்ணினது. அப்படியே எனக்கும் பாயாசம் பண்ணியிருக்கேன். சந்திரா வந்ததுனால பாயசம் மட்டும் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். சரி, ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நாங்கள் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் நீ வரேன்னு சொல்லியிருந்தா நான் வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்பேன். பரவாயில்லை, நோ ப்ராப்ளம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.